Hey all, this is Jodi Tarot. Welcome to my channel. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா உங்க பர்சனோட இன்டைரக்ட் லவ் மெசேஜஸ், அதாவது உங்ககிட்ட அவங்க டைரக்டா சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்களோட லவ் மெசேஜஸ். ஸோ உங்ககிட்ட இன்டைரக்டா அவங்க என்ன சொல்ல வராங்க, ஏன்னா அவங்களுக்கு டைரக்டா சொல்றதுக்கு சில இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அதனால இன்டைரக்டாவாச்சும் உங்ககிட்ட அவங்க என்ன லவ் மெசேஜஸ் வந்து கம்யூனிகேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு வீடியோலையும் டைட்டில் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல என்னோட பர்சனல் ரீடிங்ஸ்க்கான நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். டெய்லி கம்யூனிட்டி போஸ்ட் போடுறோம், அதுல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நீங்க வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னோட நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 8939767271. இதான் என்னோட பர்சனல் ரீடிங்ஸ்க்கான நம்பர். கால் கன்சல்டேஷன்ஸும் அவைலபிளா இருக்கு, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரீடிங் குள்ளார போலாமா? ஓகே, இப்போ ஒராக்கிள்ஸ்ல தான் பார்க்க போறோம். ஓகே, உங்க பர்சனோட இன்டைரக்ட் லவ் மெசேஜஸ் வந்து என்னவா இருக்கு? ஓகே, பர்சனோட இன்டைரக்ட் லவ் மெசேஜஸ். ஓகே, personal indirect love messages, universe, divine, spirit angels. இந்த பர்சனோட இன்டைரக்ட் லவ் மெசேஜஸ் என்னவா இருக்கு? யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ். இந்த பர்சனோட இன்டைரக்ட் லவ் மெசேஜஸ். ஓகே, பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் வேண்டாம், இண்டிவிஜுவலாவே வரட்டும். ஓகேவா? பொறுமையாவே நம்ம எடுக்கலாம். இந்த பர்சனோட இன்டைரக்ட் லவ் மெசேஜஸ் தனித்தனியா கிளியரான மெசேஜஸா கொடுக்கட்டும். இந்த பர்சனோட மைண்ட்ல இன்டைரக்டா என்ன லவ் மெசேஜஸ் கன்வே பண்ண வராங்க, இந்த வீடியோ பாக்குறோம் எல்லாருக்கும் கிளாரிட்டி கிடைக்கும். என்ன அவங்க பர்சன் நினைக்கிறாங்க இன்டைரக்டா. யூனிவர்ஸ், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், இன்டைரக்ட் லவ் மெசேஜஸ். பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸே வருது. ஓகே, திரும்ப நம்ம ஒன்ஸ் அகைன் ட்ரை பண்ணலாம். இண்டிவிஜுவல் கார்ட்ஸ். ஓகே, வந்துருச்சு. ஓகே, personal love messages, indirect love messages, ancestors, spirit angels, indirect love messages. Okay, indirect love messages, indirect love. Okay, ரெண்டு கார்ட். indirect love messages. Okay, சாரி, வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு. Indirect love messages. Okay. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த கார்டு. ஓகே, அபண்டன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பாசிட்டிவ் மைண்ட் செட்ல வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு வந்துருச்சு. ஐ திங்க் இந்த ரீடிங்ல வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்டே உங்களை கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு முழுமையா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பண்ணுவோம் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா இந்த ரீடிங்ஸ் நான் எடுக்கும்போது என்னால அந்த பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்டார்டிங்ல என்னால உணர முடியுது. ஓகேங்களா? ஏன்னா கார்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு கிளியரா பார்க்கல, பட் அதுக்கு முன்னாடியே என்னால இந்த ரீடிங்ஸ்ல இருக்கிற பாசிட்டிவிட்டியை வந்து உணர முடியுது. பண கஷ்டம் ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு இருந்துச்சுனாலுமே இந்த பர்டிகுலர் கார்டை நீங்க பாக்குறீங்க. இந்த வீடியோவை எத்தனை பேர் டச் பண்ணி பார்க்க போறீங்கன்னு தெரியாது. யாரெல்லாம் வீடியோஸ் பாக்குறீங்களோ எல்லாருமே பிளஸ்டு தான். ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் கார்டா பாக்குறீங்க.
சோ உங்களுக்கு அந்த குபேரன் அந்த காசு விஷயத்துல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஃபினான்ஷியலா ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு சீக்கிரமா அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகி பணம் வந்து உங்களுக்கு செல்வ செழிப்போட வரப்போகுது. ஓகேங்களா? சோ அத பத்தி எந்த கவலையும் படாதீங்க. உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க வந்து நீங்க அவங்க லைஃப்ல வந்ததுக்கு அவங்க ரொம்ப கிராட்டிடியூடா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் க்ளோஸ் பண்றேன் கார்ட. தெரியுதா? கிராட்டிடியூடா ஃபீல் பண்றாங்க. உங்களுக்காக அவங்க நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்றாங்கன்னு தெரியுது. நிறைய பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உங்க பர்சன் இருக்காங்க. சோ நீங்க அவங்க லைஃப்ல எப்படியாவது வரணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம், ஒரு ஏக்கம், ஒரு எண்ணம் அவங்க மனசுல நிறையவே இருக்கு. நீங்க அவங்க லைஃப்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைபா தான் இருந்திருக்கீங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க வெதர் ஒன்னா இருக்கலாம், ஒன்னா இல்லாம இருக்கலாம். ஓகேங்களா? வாட் எவர் மேபி, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்லயும் இருக்கலாம், இல்ல நீங்க பேசிட்டும் இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமான உறவு வந்து இருக்காது. ஓகேங்களா? ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்த காலகட்டத்துல நீங்க அவங்க லைஃப்ல வந்து அவ்ளோ ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. சோ இப்பவுமே நீங்க அவங்க லைஃப்ல வந்து வந்தீங்க அப்படின்னா சேம் அந்த பாசிட்டிவ் வைப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க மைண்ட் செட்மே பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்க தான் அவங்களோட அபண்டன்ஸ், அதாவது நீங்க தான் அவங்களுடைய வளம்னு நினைக்கிறாங்க. பணம் காசை தாண்டி நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமே அவங்க திங்க் பண்றாங்க. சோ உங்களுக்காக அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்க உங்க பர்சன். சோ உங்க பர்சனோட இன்டைரக்ட் தாட் அண்ட் திங்கிங்ல வந்து உங்களை நினைச்சு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்காக அவங்க டிவைன் கிட்ட ரொம்பவே கிராட்டிடியூடா ஃபீல் பண்றாங்க. நீங்க அவங்க லைஃப்ல கிடைச்சத வந்து ரொம்ப நன்றி உணர்வோட அவங்க ஏத்துக்கிறாங்க. அது ஒரு பிளிஸ்ஃபுல் பிளெஸிங்ஸா நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு பிளெஸிங் நீங்க அவங்க லைஃப்ல கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. உங்களை ஏதாவது அவங்க இன்டைரக்டா பேசியிருந்து காயப்படுத்தி இருந்தா கூட இப்போ அவங்களுடைய கரண்ட் தாட் வந்து எப்படி இருக்கு, அவங்களுடைய இன்டைரக்ட் மெசேஜஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, உங்ககிட்ட வெளியில ஒரு ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு கோபத்தையோ இல்ல ஒரு ஆத்திரத்தையோ இல்ல ஒரு வகையான என்ன சொல்றது, ஒரு வெறுப்புணர்ச்சியை வந்து காட்டினாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து உங்க மேல நிறைய பாசம் வந்து இருக்கு. நீங்க அவங்க லைஃப்க்கு கிடைச்ச ஒரு பெரிய பாசிட்டிவிட்டிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமே நினைக்கிறாங்க. மொத்தத்துல ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, சுருங்க சொல்லணும் அப்படின்னா, நீங்க அவங்க லைஃப்க்கு கிடைச்ச பிளெஸிங்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. சோ நீங்க அவங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பணம், செல்வம் எல்லாமே செல்வ செழிப்போட அவங்க லைஃப் இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பணத்தை காட்டிலும் நீங்க தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து உணர்த்துறாங்க இதுல. ஓகேங்களா? அதை தாண்டி உங்களுக்கும் ஏதாவது பண கஷ்டம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்திருக்கு. பண கஷ்டத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களுடைய பண கஷ்டங்கள் வந்து தீர போகுது. ஓகேங்களா? அந்த நம்பிக்கையோட இருங்க. நம்ம நெக்ஸ்ட் கார்ட் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சோல்மேட். நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு வந்து இது வந்து ஒரு ஆத்மார்த்தமான கனெக்ஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்ல. சோ சோல்மேட் கனெக்ஷன், உங்களோட கனெக்ஷன் வந்து சோல்மேட் கனெக்ஷன். எத்தனை பேரோட கனெக்ஷன் வந்து சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் இதை பார்த்து எனக்கு தெரிஞ்சுப்பேன். எனக்கும் இதை படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்கிறேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க எனக்கு அவ்வளவு தூரம் உங்களோட கமெண்ட்ஸ் மூலியமாக உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய ஹாப்பினஸையும் தெரியப்படுத்துறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நம்ம சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளோட டிவைன் சேனல் இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும். நன்றி. இது வரைக்கும் நீங்க எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி உங்களோட கனெக்ஷன் பாக்குறப்பையும் ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரிதான் எனக்கு தெரியுது. சோ நீங்க அந்த சோல்மேட் கனெக்ஷன் உணர்ந்திருப்பீங்க. அது உணராம இருக்கவே முடியாது. அந்த பர்சன் கூட நீங்க இருக்கிறப்போ நீங்க வந்து இது ஒரு சோல்மேட் கனெக்ஷனோ அப்படின்னு சொல்லி உணர்ந்திருப்பீங்க. சோ இந்த பர்சனோட இன்டைரக்ட் மெசேஜும் என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க அவங்களோட சோல்மேட் கனெக்ஷன் அவங்களும் உணர்ந்திருக்காங்க. ஆனா அதை அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, உங்ககிட்ட அவங்க அதை கன்வே பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஆனா அவங்களும் உள்ளுக்குள்ள உணர்ந்திருக்காங்க.
பட் அவங்க உங்ககிட்ட அதை டைரக்டா சொல்லல. பட் இன்டைரக்டா நீங்க அவங்களோட சோல்மேட்டோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட் வந்து இருந்திருக்கு. இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப டீப்பா இருக்கே, இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷனோ அப்படின்னு சொல்லி அவங்க பர்சனுமே இன்டைரக்டா அவங்க மனசுல நினைக்கதான் செய்யறாங்க. சோ இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கல்யாணம் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு வந்து போகும். ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு லைஃப் லாங் டுகெதரா இருக்கக்கூடிய கனெக்ஷன், லைஃப் பார்ட்னர் அப்படின்னு தெரியுது பாருங்க. சோ இது வந்து ஒரு சோல் கான்ட்ராக்ட் கனெக்ஷன் அப்படிங்கறதையும் உங்க பர்சனும் உணர்றாங்க. ஓகேங்களா? ஆனா அதை உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்க மாட்டாங்க. பட் இன்டைரக்டா இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டாங்க, நீ வந்து என்னோட சோல்மேட் கனெக்ஷன், நீ வந்து என்னோட சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து இன்டைரக்டா இந்த வீடியோ மூலியமாக, யூனிவர்ஸ் மூலியமாக, டிவைன் மூலியமாக, ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, நீங்க அவங்களுடைய சோல்மேட் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய 2வது இன்டைரக்டான மெசேஜஸா இருக்கு. ரொம்ப அருமையான மெசேஜஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ். அடுத்து சன் கிளாஸஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சன் கிளாஸஸ் அப்படின்னும் போதே ஹீ இஸ் வாட்சிங், ஷீ இஸ் வாட்சிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ரீடிங்ஸ் வந்து நோ ஜெண்டர் பேஸ்ட். ஓகேங்களா? மேலா இருந்தா ஃபீமேலுக்கு பாருங்க, ஃபீமேலா இருந்தா மேலுக்கு பாருங்க. இது வந்து ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை மற்றவங்களுக்கு சொல்லி விட்டுருங்க. எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி எந்த மெசேஜஸையுமே எடுத்துக்காதீங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுல ஏதாவது ஒரு மெசேஜஸ் உங்களுக்குன்னு யூனிவர்ஸ் விதிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ சன் கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாட்சிங், அவங்க எப்பவுமே உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க அவங்க உங்களை பாக்குறதே இல்லை, அவங்க உங்களை கண்டுக்கிறதே இல்லைங்கிற மாதிரி உங்ககிட்ட அவங்க இருக்காங்க. பட் இன்டைரக்டா அவங்கள சோசியல் மீடியால ஸ்டாக் பண்றாங்க. நீங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து ஆன்லைன்ல இருக்கீங்களா, ஆஃப்லைன்ல இருக்கீங்களா, இது எல்லாமே உங்களை பத்தி அப் டு டேட் வந்து உங்க பர்சன் வந்து வச்சிருக்காங்க. ஈவன் தான் உங்களுக்கு கான்டாக்ட் இல்லைன்னா கூட அவங்க உங்க மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்டடோட இருக்காங்க. உங்களோட விஷயங்கள் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அவங்களை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இன்டைரக்டா உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சிக்னல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப கூட அவங்க இன்டைரக்ட் மெசேஜஸ் என்னவா இருக்குன்னா, நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், ஐ எம் வாட்சிங் யூ, வாட்சிங், லுக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சன் கிளாஸஸ் மாதிரி உங்களை வந்து அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா? வெயில்ல இருந்து எப்படி நமக்கு சன் கிளாஸஸ் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுமோ, அதே மாதிரி உங்க பர்சன் வந்து எப்பவுமே உங்களை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு மேஜர் செக்யூரிட்டியா இருக்காங்க. அந்த அளவுக்கு உங்க மேல அவங்களுக்கு லவ் இருக்கு. உங்களை வந்து பாதுகாப்போட பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பாதுகாப்பை வந்து நீங்க உங்க பர்சன் கிட்டயுமே உணர்ந்திருப்பீங்க இன்டைரக்டா. ஆனா நீங்க அவங்க கிட்ட அதை சொல்லிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு ஃபாதர்லி ஃபிகரா, ஒரு மதர்லி ஃபிகரா உங்க பர்சனை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன் வந்து இருந்திருக்கும். இதே மாதிரி அந்த பர்சனுக்கும் அவங்க மனசுல நீங்க ஒரு ஃபாதர்லி ஃபிகரா, மதர்லி ஃபிகரா இருந்திருக்கீங்க. உங்களுக்கு கூட இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஸோ அதை இப்போ அவங்க மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை அவங்க கிட்ட இன்டைரக்டா கன்வே பண்றாங்க, நான் வந்து உன்னை வாட்ச் பண்றேன், இந்த விஷயத்தான் நான் உங்ககிட்ட மிஸ் பண்றேன் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய இன்டைரக்ட் லவ் மெசேஜஸா வந்து இருக்கு. ஸோ அழகழகான மெசேஜஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆழமான அர்த்தமுள்ள மெசேஜஸ் இல்ல, காதல் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கே இந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்பவே பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட பெர்செப்ஷன் என்ன, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறதையும் அவங்க யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? உங்களை பத்தி புரியாம உங்களை விட்டுட்டு போயிருந்தா கூட இப்போதைக்கு அவங்களுக்கு புரியுது, உங்களோட பெர்செப்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து புரியுது. ஓகேங்களா? நீங்க வந்து இதனாலதான் இப்படி சொல்லியிருக்கீங்க, இதனாலதான் உங்களோட மைண்ட் செட் அன்னைக்கு இப்படி இருந்திருக்கு. ஸோ நீங்க ஏதோ அவங்க மேல கோவப்பட்டிருந்தா கூட உங்களோட பெர்செப்ஷனை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உங்களை புரிஞ்சுக்காம அவங்க இல்ல, உங்களோட பெர்செப்ஷனையும் பாக்குறாங்க. சோ நீங்க அதனாலதான் இப்படி சொல்லிருக்கீங்க, அதனாலதான் அவங்கள வந்து ஏதாவது நீங்க ஹர்ட் கூட பண்ணியிருந்தா கூட உங்களோட பெர்செப்ஷனை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க இடத்துல இருந்து உங்களை பத்தி அவங்க யோசிக்கிறாங்க. சோ இது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி அவங்க பர்சன் கிட்ட இருக்குது. பட் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. அதை வந்து அவங்க இன்டைரக்டாவே அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல இருக்கீங்கன்னா கூட நீங்க அவங்கள ஏதாவது ஒரு மூஞ்சி காமிச்சு பேசிட்டீங்கன்னா கூட அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. பட் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறத வெளியில ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. பட் இன்டைரக்டா அவங்களுக்கு வந்து அதை வந்து அவங்க காமிப்பாங்க. அந்த லவ் சைனை, லவ் லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு அதுவாதான் இருக்கும். ஸோ உங்களை ஸ்டாக்கிங் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி உங்களை சோசியல் மீடியால எல்லாத்துலயுமே
நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அதுவும் ஒரு இன்டைரக்ட் மெசேஜஸ் தான் உங்களுக்கு. லவ் மெசேஜஸ் தான். நான் இன்னும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னோட பெர்செப்ஷனே நான் பாக்குறேன். சோ இத நான் அவங்க உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் இதனாலதான் நான் உன் பெர்செப்ஷனை நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு உன் மேல லவ் இருக்கு அப்படிங்கறத இந்த பர்டிகுலர் வீடியோ மூலியமாக அவங்க எனர்ஜியை உங்களுக்கு கன்வே பண்றாங்க. அடுத்து கிரவுண்டிங் அப்படின்னு இருக்கு, தெரியுதா? சோ கிரவுண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்க பர்சன் கிட்ட ஒரு ஸ்டெபிலிட்டி இவ்வளவு நாள் இல்லாம இருந்தது அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க கிட்ட ஒரு நிலைத்தன்மை வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். முன்னாடி எல்லாம் கொஞ்சம் எது சொன்னாலும் முன்கோவப்படக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. பட் இந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கார்டு நான் பார்க்கவே இல்லை, பட் செக்யூரிட்டின்னு சொன்னேன் பாருங்க. உங்க பர்சன் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஓகேங்களா? அவங்க கூட இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்களை நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. அவங்களும் உங்க கூட இருக்கும்போது நான் செக்யூர்டா ஃபீல் பண்றேங்கிறதே இப்ப இன்டைரக்டா லவ் மெசேஜஸ் அவங்க சொல்லிட்டாங்க. செக்யூரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டாங்க. சோ உங்க மேல அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு காதல் இருக்கு. நீங்க அவங்க கூட இருந்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப் எப்படி சொல்றது, செக்யூர்டா இருக்கும், ஒரு ஷெல்டருக்குள்ள இருந்த மாதிரி இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அது அவங்க கிட்ட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ அவங்க இந்த லவ் மெசேஜஸ் அவங்க இன்டைரக்டா சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட கெரியர் வைஸ் நீங்க ஏதாவது ஒரு growthல இப்போ இருக்கலாம், நல்ல growthல இருக்கலாம். ஆனா உங்க பர்சனுக்கு அதை பாராட்ட தெரிஞ்சிருக்காது. ஓப்பனா எதையுமே பாராட்ட மாட்டாங்க. நீங்க ஒரு குக்கிங்கே பண்றீங்க, உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை டீஸ் பண்ற மாதிரியே தான் பேசுவாங்களே தவிர அதை அவங்க உங்ககிட்ட ஓப்பனா பாராட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ இன்டைரக்ட் லவ் மெசேஜஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னோட growth அண்ட் என்டியூரன்ஸ் எல்லாம் பாக்குறேன், எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்டைரக்டா உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, நான் ஹாப்பி, உன்னோட growthக்கும் உன்னோட வளர்ச்சிக்கும் உங்களோட ப்ரோக்ரஸ்க்கும் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேங்கிறத இப்போ உங்ககிட்ட இன்டைரக்டா அவங்க சொல்றாங்க. சோ நீங்க எவ்வளோ விஷயங்கள் அவங்க உங்களுக்கு பண்ணலன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க என்ன விட்டுட்டாங்க, அவங்க என்ன மறந்துட்டாங்க, அவங்களுக்கு என்னோட growthல ஒரு ஹாப்பினஸ் இல்லை, என்ன ரொம்ப மட்டம் தட்டுறாங்க, இல்லை என்ன ரொம்ப கீழ் நோக்கி பேசுறாங்க, என்ன காயப்படுத்துறாங்கிறத நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அவங்க அதுக்கெல்லாம் ஒரு மருந்து போடுற மாதிரிதான் ஒன்னொன்னா சொல்றாங்க. நான் இதனால இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். சோ இப்போ நான் உன்னை பத்தி நான் நினைக்கிறேன், எனக்கும் அந்த ஒரு பெருமையெல்லாம் இருக்கு, உன்னோட growth பார்த்து எனக்கும் அந்த பெருமையெல்லாம் இருக்கு, நானும் உன்னை சோல்மேட்டா நினைக்கிறேன், எனக்கு காசு பணத்தை தாண்டி உன்னோட லவ் எனக்கு பெருசா இருக்கு, நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மெசேஜஸ் எனக்கு அவங்க கொடுக்குறாங்க. சோ நீங்க அவங்கள பத்தி என்ன புரிதல்ல இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியல. பட் உங்களை பத்தி அவங்க அதிகமாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கறீங்களோ அவங்க அதை எக்ஸ்பிரசிவா இல்லாம இருக்காங்க. இந்த பர்சனோட பெரிய பிரச்சனையே அவங்க எக்ஸ்பிரசிவ் இல்லை. பட் நீங்க கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பிரசிவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் இந்த பர்சன் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியில காமிக்க தெரியாத ஒரு பர்சனா இருக்காங்க. சோ அதனாலயே உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க நேச்சரே அப்படிதான். பட் அவங்களுக்கும் உங்களை பத்தின தாட்ஸ், லவ், உங்க மேல எல்லா பெருமை, கிராட்டிடியூட், அன்பு எல்லாமே இருக்கு. பட் அதை ஓப்பன் அப் பண்ணல. இன்டைரக்டா மட்டும்தான் அந்த மெசேஜஸ் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் ஷையான பர்சனா இருக்காங்க. அடுத்த விஷயம் என்கேஜ்மெண்ட் ரிங். ஓகே, சோ இந்த பர்சன் என்கேஜ்மெண்ட் ரிங் அப்படின்னும் போது அடுத்தடுத்த விஷயங்களை மூவ் அவுட் பண்றாங்க. உங்க கூட கல்யாணம், நெக்ஸ்ட் விஷயங்கள், என்கேஜ்மெண்ட் இந்த சென்ஸ் ஒரு நிச்சயதார்த்தம். சோ அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணுங்கிற ஐடியா உங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு வெட்டிங்க்கு பிளான் பண்றீங்கனாலுமே அவங்க ஏதாவது உங்ககிட்ட சரியா பேசாம இருக்கலாம். வெட்டிங் பத்தி நீங்க எடுத்தோடனே அவங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவா அவங்க அவங்க பேசாம இருந்திருக்கலாம், காமிச்சுக்காம இருந்திருக்கலாம். பட் உள்ளுக்குள்ள அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அவங்க அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு மாதிரி பிடி கொடுக்காம பேசியிருந்தாலும் பட் அந்த கல்யாணம்னு ஒரு விஷயம், நிச்சயதார்த்தம் அப்படின்னு வரும்போது அவங்க அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு பார்த்து செய்யணும் அப்படிங்கிற தாட் அவங்க மனசுல இருக்கு.
ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் கமிட்மெண்ட் வந்து கொடுக்கணும். அதாவது வாழ்றதுல இருந்து சாகுற வரைக்கும் அவங்க கூட டிராவல் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களோட இன்டைரக்ட் மெசேஜஸ் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. ஒரு கவிதை மாதிரி சொல்றாங்க. ஸோ வாழ்றதுல இருந்து சாகுற வரைக்கும் ஹையர் கமிட்மெண்ட் எட்டர்னிட்டி அப்படின்னா வாழ்றதுல இருந்து சாகுற வரைக்கும் அவங்களுக்கு உங்க கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு அவங்க ஓப்பனாவே சொல்றாங்க. பட் ஆனா இன்டைரக்ட் மெசேஜஸா இங்க கன்வே பண்றாங்க. இவ்வளோ அழகான ஒரு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற வார்த்தை 2 தடவை வந்திருக்கு. ஸோ நீங்க பார்ட்னர்ஷிப் அந்த சோல்மேட் கார்ட்லயே நம்ம பார்த்தோம் பார்ட்னர்ஷிப். ஸோ உங்க கூட சேர்ந்து அவங்க ஒரு ஹோல் லைஃபை வந்து பிளான் பண்ணி வாழ்ந்து முடிச்சுட்டாங்க ட்ரீம்லே. பட் ஆனா உங்ககிட்ட அவங்க அதை ஓப்பன் அப்பா சொல்லல. சீக்கிரமா ஒரு ரீயூனியனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பர்சன் கிட்ட இருந்தனாலுமே உங்களுக்கான மெசேஜஸ் சீக்கிரம் அவங்க ரீயூனியன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்குள்ள சீக்கிரம் அந்த ரீயூனியன் வந்து நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து எனக்கு தெரியுது. இந்த பர்சன் வந்து எல்லாத்தையுமே இன்டைரக்டா கன்வே பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, ரொம்ப ஷையான ஒரு பர்சனா இருப்பாங்க, ரொம்ப லோ எக்ஸ்பிரசிவான பர்சனா இருக்காங்க. சோ அது மட்டும்தான் அந்த பர்சன் கிட்ட பிரச்சனையே தவிர மற்றபடி லவ் உங்க மேல நிறைய வச்சிருக்காங்க. சோ வாழ்றதுல இருந்து சாகுற வரைக்கும் ஒரு கமிட்மெண்ட் வந்து உங்ககிட்ட இன்டைரக்டான ஒரு லவ் மெசேஜஸ் கொடுக்குறாங்க. அழகான வார்த்தைகள். லாஸ்ட் கார்டு பார்க்கலாமா? ஓகே, ஹெல்தி சாய்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா போய் இந்த பர்சன் கிட்ட சண்டை போடுறதோ, மெசேஜஸ்ல சண்டை போடுறதோ, இல்ல வந்து நீங்க வந்து அவங்கள எந்த சோசியல் மீடியால இருக்காங்களோ அதுல ஃபுல்லா போய் சண்டை போடுறதோ, இது எதுவுமே வேண்டாம். ஹெல்தி சாய்ஸ் என்னன்னா அவங்கள எந்த வகையில நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம உங்க செல்ஃப் லவ்வை செல்ஃப் கேரையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே அவங்களே உங்களை தேடி அவங்க வருவாங்க. ஓகேங்களா? அவங்களும் உங்களுக்கு இன்டெரக்டா சொல்லி வந்திருக்கிற மெசேஜஸ் வந்து லவ் மெசேஜஸ் என்னவா இருக்குன்னா, நீ உன்னைய ஃபோக்கஸ் பண்ணிக்கோ, உன்னைய நீ நல்லா பாத்துக்கோ அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. உங்க ஹெல்த் வைஸ் அவங்க ரொம்ப அக்கறையா இருக்காங்க. சோ நீங்களும் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு உங்களோட ஹெல்த்தை பாருங்க. இந்த பர்சன் பேசல, என்கிட்ட வந்து அக்கறையா இல்ல, நான் எவ்வளவு லவ் கொடுத்தாலும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறது, இந்த மாதிரி உங்க உடம்புக்கு எடுத்துக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணாதீங்க. உங்க பர்சனும் அதுக்கு சுத்தமா ஆசைப்படவே இல்லை. உங்களோட ஹெல்த்தை தான் அவங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றாங்க. உங்க மேல அவங்க அவ்வளோ அக்கறையா சொல்லியிருக்கிறது என்னன்னா, இன்டைரக்ட் லவ் மெசேஜ் என்னன்னா செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் வந்து ஃபர்ஸ்ட் நீ பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹாப்பியா இருக்கணுங்கிறதையும் சொல்றாங்க. பீயிங் ஹாப்பியர், லவ் லைஃப் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். நீங்க வந்து செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் பண்ணீங்க அப்படின்னா உங்க லவ் லைஃப்ல நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. உங்க பர்சன் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. பட் நீங்க அவங்களே நினைச்சிட்டு சாப்பிடாம இருக்கிறதோ தூங்காம இருக்கிறதோ அந்த பர்சனுக்கே பிடிக்கல. சோ அவங்களே உங்ககிட்ட யூனிவர்ஸ் மூலியமா என் மூலியமா கன்வே பண்றது என்னன்னா, ஒரு ஹெல்தி சாய்ஸ்குள்ள போ, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, ஹாப்பியாரு, உன்னை தேடி வர்றேன் அப்படிங்கிற மெசேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இன்டைரக்ட் லவ் மெசேஜஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஓகே, உங்களுக்காக ஒரு ரொமான்டிக் ஏஞ்சல்ஸ் கார்டு வந்து பார்க்கலாமா? ஓகே, ரொமான்டிக் ஏஞ்சல்ஸ் கார்டுல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ரொமான்டிக் ஏஞ்சல்ஸ், ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு கார்டு. இந்த பர்சனோட இன்டைரக்ட் லவ் மெசேஜஸ். ஓகே, கார்டு வந்துருச்சு. ஓகே, ரொமான்டிக் ஏஞ்சல்ஸ் கார்ட்ஸ் வந்துருச்சுன்னு நினைச்சேன், பட் வரல. திரும்ப எடுக்கலாம். ஓகே, இன்டைரக்ட் லவ் மெசேஜஸ், ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ், ரொமான்டிக் ஏஞ்சல்ஸ், தி ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ். என்னப்பா உங்களுக்கு பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸே வந்து விழுகுது. நமக்கு சிங்கிளா கார்ட்ஸ் இருந்தா ஈஸியா இருக்கும் மெசேஜஸ் கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? சோ நம்ம வெயிட் பண்ணி ஒரு கார்டு எடுக்கலாம். ஓகே, okay, romance angels, one card, indirect love messages from this person. Okay, okay, இதான் உங்களுக்கு வந்திருக்க மெசேஜஸ் பாருங்க. இந்த கார்டும் இந்த கார்டும் உங்களுக்கு பாத்தீங்களா என்ன ஒரு இன்சிடென்ட்ஸ் பாத்தீங்களா? ஹெல்தி சாய்ஸ் நான் சொல்லியிருந்தேன். கடைசியா என்ன மெசேஜஸ் நான் உங்களுக்கு கொடுத்தேனோ
அதை தான் உங்களுக்கு ரொமான்ஸ் ஏஞ்சலும் கொடுத்துருக்காங்க. லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? உங்களை நீங்க லவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ரிலேஷன்ஷிப் வந்து கை கூட ஆரம்பிக்கும். யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேக்ஸ் யுவர் ரொமான்டிக் அட்ராக்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை மதிங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களோட ரொமான்டிக்கல் அட்ராக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். ஸோ உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா மதிச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க ஒரு கேர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க லவ் லைஃப் வந்து செம்ம ஹாப்பியா சந்தோஷமா எல்லா வளமும் நலமும் பெற்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க பர்சனும் உங்ககிட்ட இன்டைரக்டா ரொமான்ஸ் ஏஞ்சல் மூலியமா கொடுக்கணும்னு நினைச்ச மெசேஜும் அதான். லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மெசேஜஸ் தான். ஓகே, இன்னைக்கான இன்டைரக்ட் லவ் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன் வந்து பார்த்திருப்பீங்க. எந்த அளவுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆகுது அப்படிங்கறதே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டிவைன் சேனல் இன்னும் நிறைய இடத்துக்கு ரீச் ஆகும். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கால் கன்சல்டேஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. Bye. Have a nice day.